உங்கள் வயதிற்கு இளைய பெண்கள் வகையில் நல்ல சகாயம், அவர்களுடைய ஆலோசனை அறிவுரைகளால் உங்களுக்கு காரிய சாதனைகளை ஆற்றிக்கொள்வீர்கள். பண வரவுகளால் புதிய முதலீடுகளுக்கு வழிவகுக்கும். வாகன வசதி, வீடு பராமரிப்பு இவற்றிலெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தெரியக்கூடும். பேச்சில் கடினத்தன்மை, கோபத்தை கட்டுப்படுத்தி முன்னேற்றம் காண வேண்டிய ஒரு தருணம். அப்பொழுதுதான் உங்களுடைய செயல்கள் லாபம் பெறும், உற்பத்தி பெருகும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். எனவே எவரிடமும் கோபதாபங்களை தவிர்த்து உண்மைத்தன்மை அறிந்து நடந்து கொள்வதால் உங்களுக்கு அநேக லாபங்கள் சித்திக்கும். விலை உயர்ந்த பொருட்கள், உடைமைகள் கையாளும் பொழுது பணம், ரொக்கம், தங்கம், வைரம், நகைகள், ஆடை ஆபரணங்கள், பிரயாணத்தில் உடைமைகள் இவற்றையெல்லாம் கூடுதல் பாதுகாப்புடன் பத்திரமாக கையாள வேண்டிய தருணமாக கிரகச்சூழல் இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல், லேவாதேவி, இளைய சகோதரர்கள் இவர்களால் நல்ல லாபமும், மாமன் வகை உதவியும், அந்நியர்கள் வகையில் நல்ல லாபங்களும், உங்களுக்கு லாபங்களும், செயல்கள் சார்ந்த வகையில் நல்ல லாபமும் உண்டாகக்கூடும். அவர்களுடைய உதவிகளால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். வழக்குகள், பூமி சார்ந்த விஷயங்களில் வியாபாரம் இவற்றிலெல்லாம் நல்ல புதிய துவக்கம் உண்டாகக்கூடும். பரம்பரை சொத்துக்கள் உருமாறுதல், வழக்குகளில் வெற்றி, புதிய வியாபார ஒப்பந்தங்கள் இப்படியாக பண முதலீடுகளுக்கும் வருங்கால தேவைக்கேற்ற பணங்கள் வரக்கூடும். பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் மே மாதத்திலிருந்து ஒவ்வொன்றாக அடுத்தடுத்ததாக உங்கள் எண்ணங்கள் நிறைவேறுவதை கண்கூடாக காணலாம். இஷ்ட தெய்வ குலதெய்வத்திற்கு நன்றி பாராட்டுவீர்கள். மேலும் குடும்பத்தில் மூத்தோர், தந்தை போன்ற வயதுடையவர்கள் அவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தகுந்த கவனம் செலுத்த வேண்டிய தருணம். மருத்துவ செலவுகள் செய்து மருத்துவரை அணுகி அவர்கள் உடல் பராமரிப்புக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். அசதி, உடல் நல கோளாறுகள் இருப்பின் தகுந்த மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று மருத்துவ ஆலோசனையின் பேரில் நடந்து கொள்வதால் உங்களுக்கு சுகவீனம் மேம்படும். அரசுக்கு செலுத்த வேண்டிய வரியினங்கள், தண்டனையிலிருந்து தப்பும் வண்ணம் சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் வரிகளை செலுத்தி நல்ல நிம்மதி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.